அங்கிள் இந்த பவுச் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நான் கேட்குறாங்கன்னுட்டு வரையா முதல்ல நேரமாச்சுன்னாரு. வீட்டுக்கு தானே போகிறோம், எதுக்கு நேரமாகுது? ஏதோ உங்க நன்மைக்காக எனக்கு தெரிஞ்ச சொன்ன அது தப்பா? அப்பப்போ புருஷனை வாடா போடலாம் சொல்லுவீங்களா? அப்பப்போ நடுநடுல வந்து அது ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும் சார், விட்டுருங்க. ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலோல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்குங்க, வாங்காம போங்க. எனக்கு 100 ரூபாய் பவுச் வாங்கி எனக்கு பவுச்சே வாங்கி கொடுக்கல. பேசி பேசி என் வேலைக்கு வெடி வச்சு இன்னைக்கு தரைக்கு ஆயில் போட்டு தொலைக்க விட்டானே தரற பயவுள்ள. நீ வீட்ல தானே இருக்கறேன்னு வாரு. நான் வீட்ல வேலை செய்றேன்ல, சம்பளமா கொடுக்கறாரு. நறுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டுப்புட்டு இல்ல. நம்ம எடுத்து டாபிக் தாங்க வேற டாபிக்லாம் வரும் போலயே. ஆனா வராது. அவங்களே பேசிட்டாங்க, நீங்க தான் பேசுவீங்கன்னு தெரியும் எனக்கு. இல்ல அவங்க பேச நீங்க இந்த பக்கம் திரும்பல, அதனால நான் பேசல. நீங்க திரும்பி இருந்தீங்கன்னா நான் பேசி இருப்பேன். பாத்துக்கோ, வேண்டுமானால் பரிசோதித்து பாருங்களேன். ஒரு நிமிஷம் பேசி முடிச்சிட்டாங்க. நிறைய இருக்குது, நீங்க என்னை வெச்சே ஒரு எபிசோட் ஓட்டலாம். இது என்ன பிரமாதம்? இத விட பெசலைட் ஒன்னு இருக்கு, கூவுடா. அப்ப இத்தனை பேக்ல என்னத்த வைப்ப? எத்தனை பேக் வாங்குவீங்க? ஒரு பேக்ல வாங்கி 5 ஐட்டத்தை வைக்கிறதுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஐட்டம் வாங்க வைக்கணும். கரெக்ட்பா. இல்லம்மா முடிச்சிட்டாரா? சொல்லட்டுமா நான் விளக்கத்தை? சொல்லுவோம் வீகட்ட. நான் ஒரே ஒரு குழந்தை தான் பிளான் பண்ணேன். இன்னொரு குழந்தை வேணும்னு கேட்டாரு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியல. கேட்டாருல, அப்ப ரெண்டாவது குழந்தை எங்க வைப்ப? என்ன அவன் பொண்டாட்டி ஒண்ணு எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது, பார்த்துட்டு பேசாம இருக்க. சார், அவன் ஒரு விக்டிம் ஹஸ்பண்ட் கார்டு ப்ளே பண்ணுவான். தயவுசெய்து நம்பிராதீங்க. என்னடா இவ இப்படி பேசிட்டு போறா? கொஞ்சம் கூட ரோஷம் இல்ல? ஆள் பாக்குறதுக்கு இருக்கான்னு நினைக்காதீங்க. சரியான மண்டை, சரியான சரக்கு. நல்ல வேலை சொன்னீங்க. நான் இன்னொன்னு வேற நினைச்சேன். என்னை பேச விட்டு வேடிக்கை பார்த்தா அவன் விக்டிம் ஆயிருவான். ஆனா உண்மையா நான் தான் சார் விக்டிம். ஆம். சிக்கனுன்னா ஃபர்ஸ்ட் இவர் தான் சார் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கணும். புரியவில்லையே. யாருன்னா 2 வீலர் இல்லாம ஆபீஸ் போயிருக்காங்களா கேளுங்க. கண்டிப்பா எல்லாரும் 2 வீலர் இருக்கும் மோஸ்ட்லி. ஐயோ 2 வீலர் இருக்கு சார், ஆனா அவர் பஸ்ல தான் சார் போயிட்டு வராரு. ஓசில ஹெல்ப் வந்தா அதோட அருமை தெரியாதுடா. அதுவும் பஸ்னா எப்படி? நம்ம நார்மல் இந்த ரெட் பஸ் அதெல்லாம் இல்ல, ஒயிட் போர்ட் வெயிட் பண்ணி கூட்டி வருவாரு பெண்களுக்கு சார். இலவச பேருந்துல தான். ஆமா சார். நீங்க எல்லாம் உருப்படுவீங்களாடா மனுஷங்களா நீங்க? வண்டி எடுத்து அந்த ஸ்ட்ரீட் முனையிலே ஆஃப் பண்ணிடுவாரு சார் வண்டிய. வண்டி ஆஃப் பண்ணிடுவாப்ல. ஆஃப் பண்ணிடுவாரு சார் வண்டிய. அப்புறம் எப்படி வருவாரு? கொஞ்ச தூரம் அதுவே வந்துரும் வண்டி. தூங்கும் போது ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு ஓடிடுவார் சார். ஓடிடுவாரா? ஐயோ ஐயோ. போய் மல்லிப்பூ தானே வைப்பாங்க, பிச்சி பூ கூட சில பேர் வைப்பாங்க. சாமந்தி பூ எப்படிங்க வைப்பாங்க? சாமிக்கே போடுறாங்களா சார்? போங்கற போடா. என்ன எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்காப்ல அவரு. இது வேற ஒண்ணும் இல்ல, ஏதோ சதி திட்டம் போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. கேட்டா என்ன சொல்லிடுவாங்க, ஒன்னு மார்னிங் வச்சா அது ஈவினிங் கலைஞ்சிரும், இல்லனா ரொம்ப ரொமான்டிக்கா பூவுக்கே பூவா, இந்த மாதிரி ஒரு டயலாக் வந்துரும். இந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கிறதுக்கு இத்தனை ஐட்டம்ஸ் தேவைப்படுது. ஆனா பசங்களுக்கு ஒரு குவார்ட்டர் 2 கிளாஸ் இருந்தா போதும். எந்த ஸ்கூல்ல பூ அலௌடு கிடையாது, கொலுசு அலௌடு கிடையாது, அந்த ஸ்கூல் தேடி போயிட்டு ரெஸ்யூம் கொடுத்து என்ன ஸ்கூல்ல ஒர்க் பண்ண வச்சாங்க சார். என்னாச்சு? இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற? 3 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஸ்டிக் பூலாம் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு சார். பிளாஸ்டிக் பூவா? அது வாங்கி கொடுத்துட்டாங்க. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. கூட பூ என் பேச்சு கேட்காம நீ பூ வாங்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேக்கை என்ன தூக்க விட்டாரு சார். நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. அதுதான் சார் அவங்களும் சொல்றாங்க. அதனால தான் 11 வருஷம் தாண்டிட்டோம். ஆனா அப்ப அவங்க எதிர்பார்க்கறது நம்மளோட வருகை தான், நம்மளோட மொய்யை எதிர்பார்க்கல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். கல்யாணத்துல ஒன்று இருக்குதா? ஒரு தடவை ஆயிடுச்சுங்க சார். இத விட நீ மஞ்ச தேய்க்காமலே இருந்திருக்கலாம். மேரேஜ் ஆகி 19 இயர்ஸ் ஆகுது. இன்னர் வந்து வாங்கவே மாட்டார் சார். இந்த கட்டை யாருனால என்ன, ஆறா விட்டால் என்ன? அது எவ்வளவுதான் டேமேஜா இருந்தாலும் அந்த டேமேஜ் ஆனது தான் போடுவாரு. என்னது? சார் அது உள்ள போடுறதானே சார், அதனால பிரச்சனை. ஐயோ லூசுரா, லூசு இல்லனே, மென்டல். சரி, அப்புறம் இன்னர் வாங்கி கொடுத்துட்டேன் சார். வாங்கி கொடுத்தா அந்த பழைய இன்னர் என்ன பண்ணணும்? தூர போடணுமா இல்லையா? கறி துணியா யூஸ் பண்ணலாம்னு வீட்டுக்கு வச்சிருவாரு சார். கஞ்சத்தனத்துல ஒன்னையே மிஞ்சிட்டான். ஆமா, குட்டியா தானே இருக்க, குள்ளமா தானே இருக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸ் வேர்ல போட்டிருந்தாங்க சார் ஆஃபர். பொண்டாட்டி குழந்தை மாதிரி தானே இருக்கு. ஆமா, துணி வாங்குறதுன்னா எவ்வளவு செலவு? அதை தைக்க கூலி செலவு, அழுக்கானா சோப்பு செலவு, தண்ணி செலவு, இப்படி எக்கச்சக்கமான செலவு. ஆனா மனைவி கிட்ஸ் வேர்ல வாங்கி கொடுத்த ஒரே ஆள் நீங்க தான் பானா. பார்க் போட்டிருந்தாங்க, குழந்தைகள் பார்க்கு. 80 ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 80 ரூபா. நாங்க என் பொண்டாட்டி அம்மா கொஞ்சம் சால்வை போட்டு தாலியை மறைச்சுக்க சொல்லி போட்டு 80 ரூபா மிச்சம். இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா.